ஹலோ பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேதவசனம் எபேசியர் 3:19 அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்கின்றான். போகும் வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து குற்றுயிராக்கப்பட்டு கிடக்கின்றான். அந்த வழியே ஒரு ஆசாரியன் வருகின்றான், அவனை கண்டு விலகி போனான். அந்த வழியே ஒரு லேவியன் வருகின்றான், அவனை கண்டு விலகி போனான். ஆனால் ஒரு நல்ல சமாரியன் வருகின்றார். அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை தன் சுய வாகனத்தின் மேலேற்றி அவனுடைய காயங்களை கட்டி எண்ணெய் வார்த்து அவனை சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரிக்கின்றார். மறுநாளிலே அவர் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை பராமரித்துக்கொள், அதிகமாய் செலவானால் நான் வரும்போது அதை உனக்கு திருப்பி தருகிறேன் என்று சொல்லி அவனுக்கு உதவி செய்கிறார். ஆம், அருமையான தேவ பிள்ளையே, இயேசு நல்ல சமாரியன். நம்மை தேடி வந்தார். பாவத்தின் அடிமைத்தனத்திலே பிசாசுக்கு அடிமையாயிருந்த நம்மை அவர் மீட்டெடுத்து தம்முடைய இரத்தத்தால் நம்மை கழுவி தம்முடைய ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அறிவுக்கு எட்டாத அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நாம் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். மெய்யான சமாதானத்தை, மெய்யான சந்தோஷத்தை இருதயங்களிலே தருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தார். நமக்காக தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து வெளியேற பெற்ற அந்த ரட்சிப்பை நமக்கு தந்து தம்முடைய அன்பை கல்வாரி சிலுவையின் மூலமாய் வெளிப்படுத்தினார். அந்த அறிவுக்கு எட்டாத அந்த விலையேற பெற்ற அன்பை நாம் அறிந்து கொள்ள வல்லவர்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின அந்த விலையேற பெற்ற இரத்தத்தின் வல்லமையினால் தேவனுடைய எல்லா பரிபூரண ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நமக்குள் வந்திருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில, நெருக்கத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பரிபூரண ஆசீர்வாதத்தினால் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்து விட்டார். கல்வாரி சிலுவையின் மூலமாய் அவர் நம்மை பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். பிள்ளைகளானால் நிச்சயம் நாம் சுதந்திரர். பிள்ளைகளானால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.